ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் கிச்சன் வேல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா குஸ்காவும் அப்புறம் பன்னீர் ஃப்ரை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்பொழுது நீட்டு வாக்கில் ரொம்ப மெலிசாக இருக்கணும். அப்போ தான் ஆனியன் வந்து வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதோட பட்டை, லவங்கம், கிராம்பு, 2 ஏலக்காய் போடும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். போட்டுட்டு டக்குன்னு ஆனியன் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா அந்த ப்ரௌன் கலரில் இந்த ஐட்டம்ஸ்லாம் நமக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நான் 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கூட இன்னொன்று கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு நான் வந்து மிக்சியில் அரைக்க மாட்டேன். நல்லா இந்த இடிச்சிக்கோங்க. நல்லா இடித்து அதை சேர்த்துக்கோங்க. அம்மிக்கல்ல இருந்தால் கூட அதில் கூட இடிச்சிக்கலாம். இடிச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம். அதோட வந்து இஞ்சியும் அதே மாதிரி இஞ்சியும் இடித்து சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும் பொழுது மிக்சியை அரைக்கிறத விட இதில் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் போட்டாலே அதோட வாசனம், டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அப்புறம் தக்காளி வந்து நல்லா பெரிய சைஸ் தக்காளி 3 எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்க்கும் பொழுது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. தக்காளி சேர்க்கும் பொழுது குஸ்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வந்து நல்லா வதக்கி நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணணும். மசாலா பார்த்திங்கன்னா இடையில 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பிரியாணி தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது வந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம புதினா சேர்க்கணும். அதுக்கப்புறம் புதினா ரொம்ப வதக்கினா என்ன ஆகும்னா ஒரு கசப்பு தன்மை லைட்டாக நம்மளுக்கு வரும். அதனால் மசாலாலாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இடையில ஃப்ளேவர் வேணும்னா 1 ஸ்பூன் நெய்யை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 4 பேர்லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 2 டம்ளர் அரிசிக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். என்னோடய குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரிசி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை மணி நேரம் 1/2 hour ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணுறது, பூண்டு இடிக்கிறது, இதுக்கே நம்மளுக்கு 20 to 30 minutes ஆகிடும். அதுவே போதும். அரிசி வந்து நல்லா கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுக்கப்புறம் தான் தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசியே போடணும். தண்ணி கொதி வராமல் அரிசி போடக்கூடாது. அது ஒரு மாதிரி குழஞ்சா மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மேலே எண்ணெய் விட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் என்னோடய குக்கரில் வச்சுருவேன். பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து ரொம்ப நிறைய மசாலாலாம் போட்டு நான் எப்பயுமே பண்ண மாட்டேன். சும்மா லைட்டு மசாலா தான் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அப்புறம் வந்து மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் பொழுது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா வரும். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் இல்லை அப்படின்னாக்கா லெமன் ஜூஸ் ஒரு அரை லெமன் பிழிஞ்சு சேர்த்து மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஷேடோ ஃப்ரை மாதிரி தான் நான் பண்ணுவேன். தவாவில் ஃபுல்லாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இதுவே கொஞ்சம் எண்ணெயாக வர மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் ஃபுல்லாக பாதியாக போட மாட்டேன். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 5 செகண்ட்ஸ் இந்த பக்கம் 5 செகண்ட்ஸ் அவ்வளோதான். திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா செம்ம ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம ஆயிலில் பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணும்பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பன்னீரை வந்து வெறும் பன்னீரை இந்த மாதிரி கூட பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். சும்மா சாப்பிடுவாங்க. ஸ்கூல் கூட கொடுத்து விட்டால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன். அப்போ ரேஷன் அரிசியில் மெஷர்மெண்ட்டோட இட்லி மாவு போட்டிருக்கேன். செம்ம சூப்பராக வரும். செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 விசிலில் இறக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உதிரியாக சூப்பராக வந்துருச்சு. நம்மளுக்கு பன்னீர் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக குஸ்காவும் ஷேடோ பன்னீர் ஃப்ரையும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.